ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்ற எக்ஸ்பிரஷன் வந்துட்டு எப்படி மினிமைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு வித் எக்ஸாம்பிளோட ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ தியரியல்னா அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதுங்க. ஸோ நியூமரிக்கல் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப் அலாங் வித் இது நம்ம ஃபுல்லாக எழுதும் போது நமக்கு வந்து 13 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கும்போது எக்ஸாம்பிள் மினிமைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இன் த பிஓஎஸ் ஃபார்ம். ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ பார் பிளஸ் பி பார் பிளஸ் சி பிளஸ் டி அப்படின்றது ஒரு சமேஷன் ஆஃப் ஒரு டேர்ம் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சமேஷன் டேர்ம், இதே மாதிரி நிறைய சமேஷன் டேர்ம், இது எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கு. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் சம் இதுதான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு எப்பயுமே 4 வேரியபிளா இருக்கு. அப்பனா 4 வேரியபிள் கே மேப் போடணும். 4 வேரியபிள்னாவே 2^4 which is equal to 8. அப்ப 8 which is equal to 16. ஸோ 16 செல்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இந்த 16 செல்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், 16 செல் உள்ள பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இதை ட்ரா பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏபி இந்த சைடு, ஸோ அந்த சைடு 4 வேரியபிள்ல ஏபி இந்த சைடும், அந்த சைடு வந்து சிடி எழுதிடுறேன். ஸோ ஏபி அப்படின்னு சொல்லும் போது இந்த பிஓஎஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த 010111100001 ஸ்கிப் பண்ணிட்டு 1011 எழுதிட்டு இது நான் வந்து எப்பயுமே பிஓஎஸ்ல எஸ்ஓபிஆர்னா என்ன பண்ணியிருப்பேன், ஏ பார் பி பார் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அங்கே அதாவது என்ன மீனிங்னா எஸ்ஓபியில் வந்து 0னா ஏ பார், ஆனால் பிஓஎஸ்ல 0னா ஏன்ற மீனிங். அப்போ இங்கே எப்படி எழுதணும், ஏ பிளஸ் பின்னு தானே எழுதணும். அதே மாதிரி இங்கே 0 1 இருக்குன்னா ஏன்னு போடணும், 1னா பி பார் போடணும். ஸோ இங்கே வந்து சம் பண்ணதுனால ஏ பிளஸ் பி பார், அதே மாதிரி ஏ பார் பிளஸ் பி பார், ஏ பார் பிளஸ் பி. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சி பிளஸ் டி, சி பிளஸ் டி பார், சி பார் பிளஸ் டி பார், சி பார் பிளஸ் டி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே எழுதணும். அதாவது அந்த செல்லோட பொசிஷன் என்ன அப்படின்னு எழுதணும். அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் என்ன பொசிஷனை மீன் பண்ணுது, 0, அப்புறம் 1, 3, அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க 2, அப்புறம் 3, 4, 5, ஸ்கிப் பண்ணிட்டு 6, 7, அப்புறம் தேர்ட் பொசிஷன் திரும்ப டோட்டலாகவே ஸ்கிப் பண்ணிட்டு 8, 9, 10, 11, திரும்ப மேலே வந்துட்டு 12, 13, ஸ்கிப் பண்ணிட்டு 14, 15 ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன மீன் பண்ணேன், ஸோ இந்த பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் என்ன பண்ணணும், இதில் வந்துட்டு நான் வந்து ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும், எனக்கு கொடுத்துருக்கு வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 0ன்றதான் எனக்கு ஃபில் பண்ண தெரியாது. ரெண்டே எப்படி மேட்ச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டேர்ம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏ பார் பி பார் சி டின்னு இருக்கு. ஸோ இங்க நான் வந்து ஏ பார் பிளஸ் பி பார்னு எனக்கு எங்க இருக்கு, ஸோ பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோல இருக்கு. ஸோ தேர்ட் ரோல பிளஸ் சி பிளஸ் டி எங்க எனக்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. ஸோ ஏ பார் பிளஸ் பி பார் சி பிளஸ் டினா அப்ப இங்க ஃபர்ஸ்ட் 0 ஃபில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க, நெக்ஸ்ட் டேர்ம் பார்க்கும்போது ஏ பார் பிளஸ் பி பார் பிளஸ் சி பார் அப்படின்னு இருக்கு. ஏ பார் பிளஸ் பி பார் அதே டேர்ம் தான், சி பார் அண்ட் டி பிளஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இது இருக்கு. அப்போ லாஸ்ட்ல போய் 0 போட்டு லாஸ்ட் அதாவது 14th பொசிஷன்ல 0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க, ஏ பார் பிளஸ் பி பார்னு இருக்கு, அதே ரோ தான் பிளஸ் சி பார் பிளஸ் டி பார், அதாவது எங்க தேர்டு காலம். ஸோ இந்த இடத்துல 0 போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ பார் பிளஸ் பி, அது எங்க இருக்கு, லாஸ்ட் ரோ. ஸோ லாஸ்ட் ரோல சி பிளஸ் டிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அங்கே ஒரு 0 ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ பிளஸ் பி பார்னு இருக்கு, பிளஸ் சி பார், ஏ பிளஸ் பி பார் அப்படின்றது எங்க செகண்ட் ரோ, சி பார் டிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம். ஸோ அங்கே 0 ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பி பார் அப்படின்றது இங்கே இருக்கு, தட் இஸ் த செகண்ட் ரோ, சி பார் பிளஸ் டி பார் அப்படிங்கிறது தேர்ட் காலம். ஸோ அங்கே 0 ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் 2 இதுவும் அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இந்த 0 எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஃபில் பண்ணக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்ன பொசிஷன் பார்க்குறீங்க, இந்த நம்பரோட மேட்ச் பண்ணி அங்கே M0, M1, M2, M3, M4 இதுங்கிறது வந்துட்டு அது வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0 அப்படின்னா 12, அப்போ அங்கே வந்து M12 தான் அந்த மீன் பண்ணுது அப்படின்றத ஃபில் பண்ணிடுங்க. எப்பயுமே நம்ம வந்துட்டு எஸ்ஓபியில் வந்து 1 ஃபில் பண்ணுவோம், ஆனால் பிஓஎஸ்ல என்னன்னு ஃபில் பண்ணும், 0s தான் ஃபில் பண்ணும். இது ஃபில் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணோம், ஏதாவது தனியாக ஏதாவது ஒரு 0 இருக்கா அப்படின்னா இங்கே பார்க்கும்போது இது தனியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இதையும் ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ அது தனியான 0 கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 2 zeros மட்டும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு 0 வந்து ஒரு 0 கூட மட்டும்தான் காம்பினேஷன் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது அந்த ஸ்டெப் எழுதிக்கோங்க. ஆனால் அதை எப்படி பார்க்கணும் செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் குரூப்பிங் பண்ணாதான் நமக்கே தெரியும். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த 4 zeros ஃபர்ஸ்ட் நான் குரூப்பிங் பண்ணலாமா, ஸோ அதனால இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த குரூப்பிங்காக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டையும் நான் குரூப் பண்ணுறேன். குரூப் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது, குரூப் 1ன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த குரூப் 1ல வந்து என்ன காமனாக இருக்குது, இந்த 2 ரோக்கு எது காமனாக இருக்குது, 0 0 1 0. ஸோ 0ன்றதான் காமனாக இருக்குது. இங்கே 0ங்கிறது என்னது, பி.
பிஓஎஸ்னா ஜீரோனா எதை மீன் பண்ணும், பிஏ தான் மீன் பண்ணும். ஸோ பி போட்டுட்டேன் ப்ளஸ் இதில் இந்த காலம் என்ன வேல்யூ சிடி, அப்படியே சிடியை அப்படியே போட்டுருங்க. ஸோ குரூப்பிங் இது நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன், ரிமைனிங் ஜீரோஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 4 ஜீரோ ஒரு குரூப்பிங் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதில் வந்துட்டு காமனாக 4 ஜீரோ வந்தாலே காமனாக என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும். காமனாக இல்லை அப்படின்னா அது அப்படியே ஸ்கிப் பண்ணலாம். காமனாக இருக்கிறது வந்து இந்த 1 1 தான், மேலே எதுவுமே காமனாக இல்லை, அது அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ 1 1 என்ன மீனிங்க, ஏ பார் ப்ளஸ் பி பார், அதை தான் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸாக எந்த ஜீரோ இருக்குது, இந்த 2 ஜீரோ தான் இருக்குது. அப்போ இந்த 2 ஜீரோவும் நீங்கள் காம்பினேஷன் பண்ணிங்கன்னா வேரியபிள்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். முடிஞ்சளவு 4 மற்ற குரூப் கூட ஓவர்லேப் பண்ணியாவது 4 குரூப்பிங் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த பக்கத்தில் இருக்க குரூப் கூட நாங்கள் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம், ஓவர்லேப்பிங் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப இதை 4 காம்பினேஷன் போடும்போது இதில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 1 1. இதில் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 தான் காமனாக இருக்குது. இங்கே 1ங்கிறது எதை மீன் பண்ணுது, பி பார் அப்படின்றது தான் மீன் பண்ணுது. அதே மாதிரி மேலே பாருங்கள், இதில் எது காமனாக இருக்குது, 1 1 1 0. அகெயின் மேலே ஃபஸ்ட்டு 1 தான் காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு 1 எதை மீன் பண்ணுது, சி பார், அதனால தான் பி பார் ப்ளஸ் சி பார் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டெப்புன்றதுல வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. என்னன்னா 2 குவாட் செல்ஸ், 2 குவாட் செல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின் 13 அந்த குரூப்பிங் பண்ண இல்லையா, குரூப் 2 குரூப் 3 அது என்ன செல் நம்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ண. அதே மாதிரி குரூப் 1ல என்ன செல் நம்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஃபைனலாக இது எல்லாமே ப்ராடக்ட் ஒவ்வொரு குரூப்பும் நம்ம எழுதணும் இல்லையா, அதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ ஒய் அவுட்புட் ஈக்குவல் டு அது எல்லாமே நான் ப்ராடக்ட் பண்ணி, ஸோ இவ்வளோ வேரியபிள்ஸ் இருந்ததை நான் பாருங்கள் கேமேப் யூஸ் பண்ணி எவ்வளோ சிம்பிளாக நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இந்த கேமேப்போடைய பெனிஃபிட். தேங்க்யூ.